Now, it's my privilege to invite the guiding light and visionary leader of our school, a true torchbearer of knowledge and values. She has led our school with dedication, wisdom, and compassion. Under her guidance, our students have excelled in academics, sports, and cultural pursuits. She has passion for education, strong ethical values, innovative, and self-confidence. A leader is one who knows the way, goes the way, and shows the way. This quote perfectly suits our one and only principal, Mrs. B. Chitra ma'am. I request our respected principal ma'am to kindly come forward to deliver the annual report. பொன்னிற கதிர்கள் மெல்ல மறைய பறவைகள் கூட்டமாய் வீடு நோக்கும் குளிர்ந்த காற்று மெல்ல வீசும் மனதில் அமைதி மெல்ல பூக்கும் பகலின் உழைப்பெல்லாம் ஓய்வெடுக்கும் நட்சத்திரங்கள் மெல்ல துளிர்க்கும் அமைதியின் ராகம் எங்கும் ஒலிக்கும் இந்த அழகிய மாலை வேளையில் எமது விஜய் விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் 14ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு எம் கலைச்செல்வன் அவர்களுக்கும் தாளாளர் மற்றும் துணைத் தலைவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கே.பி. பழனிசாமி அவர்களுக்கும் பொருளாளர் திரு என். தவமணி அவர்களுக்கும் அனைத்து இயக்குனர் பெருமக்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அனைவருக்கும் திரு கே. ராஜசேகரன் மற்றும் திரு ஆர். பழனிவேல் அவர்களுக்கும் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் திரு எம். பிரான்சிஸ், துணை முதல்வர் திரு பி. ராஜேந்திரன் அவர்களுக்கும் மெட்ரிக் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி பி. விஜயலட்சுமி, இரு பள்ளிகளின் இருபால் ஆசிரிய பெருமக்கள், அன்பான அலுவலக மற்றும் அனைத்து பணியாளர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது கனிவான மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு 14ஆம் ஆண்டறிக்கையை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நமது பள்ளி 2012-2013 கல்வியாண்டில் கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை 300 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு தற்சமயம் 550க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 12ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழியில் சிறந்த கல்வி பெற்று வருகிறார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். A simple but powerful reminder of the positive domino effect a good education can have on many aspects of a person's life and outlook. 2014-2015 கல்வியாண்டு முதல் ஒவ்வொரு கல்வியாண்டும் நமது மாணவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம் சார்ந்த துறைகள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த கல்வியை சிறந்த கல்லூரிகளில் பயின்ற மாணவர்கள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றியும் வருகிறார்கள் என்பதை இந்த இனிய நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். The beautiful thing about learning is that no one can take it away from you. இந்த இனிய மாலை வேளையில் 2024-25 கல்வியாண்டில் நமது பள்ளியில் பயின்ற மாணவ கண்மணிகளின் சாதனை துளிகள். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி மற்றும் இந்து 600க்கு 588 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி முதலிடம் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள். விஜயஸ்ரீ 600க்கு 573 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி 2ஆம் இடம். தருண்யா 600க்கு 566 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி 3ஆம் இடம். மேலும் ஆர். புவனேஸ்வரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள். ஆர். சக்தி பிரணவ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள். ஆர்.எஸ். காவியவர்சினி பயாலஜி பாடத்தில் 100க்கு 98 மதிப்பெண்கள். ஸ்ரீ மதுமிதா எக்கனாமிக்ஸ் பாடத்தில் 100க்கு 96 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் விஎஸ் கனிமொழி
600க்கு 572 மதிப்பெண்கள் பெற்றும் தமிழ் பாடத்தில் 99 மதிப்பெண்களும், எஸ்கே நிதன்யா 600க்கு 572 மதிப்பெண்கள் பெற்று எக்கனாமிக்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி முதலிடம். டி தனிகா 600க்கு 560 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி 2ஆம் இடம். ஏ கவினா 600க்கு 558 மதிப்பெண்கள் பெற்று தமிழ் பாடத்தில் 99 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி 3ஆம் இடம். ஏஎம் தனுஷியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும் தமிழ் பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண்கள். எஸ் தபுஸ்ரீ அண்ட் எஸ்கே ராகவ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடத்தில் 100க்கு 100. ஆர்ஏ பூஜாஸ்ரீ ஆங்கில பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு புகழ் சேர்த்துள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் கே மதுஸ்ரீ 500க்கு 488 மதிப்பெண்கள் பெற்றதுடன் சோசியல் சயின்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும் கணித பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி முதலிடம். எஸ் சன்மிதா 500க்கு 486 மதிப்பெண்கள் பெற்றதுடன் சயின்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள், சோசியல் சயின்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் மற்றும் கணிதத்தில் 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி 2ஆம் இடம். வி மகதி 500க்கு 485 மதிப்பெண்கள் பெற்று சயின்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும் தமிழ் பாடத்தில் 100க்கு 98 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி 3ஆம் இடம். மற்றும் எஸ் திக்ஷா அண்ட் ஆர் நெக்ஷியா நவேரா சோசியல் சயின்ஸ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள். எஸ் தரணிதரன் தமிழ் பாடத்தில் 100க்கு 98 மதிப்பெண்களும், எஸ் மோனிகா மற்றும் எம் பிரத்திகா ஆங்கில பாடத்தில் 100க்கு 98 மதிப்பெண்களும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து மகுடம் சூடி உள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Education is the key to unlocking knowledge, skills and a bright future for everyone. நமது மாணவர்கள் கல்வி சார்ந்த சயின்ஸ் ஒலிம்பியாடு ஃபவுண்டேஷன் மூலமாக தேசிய மற்றும் உலக அளவில் நடைபெற்ற போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று ஒவ்வொரு ஆண்டும் பதக்கங்களையும் பரிசுகளையும் பெற்று சாதனை புரிந்து வருகின்றனர். இந்த கல்வியாண்டில் ஐஜிகேஓ இன்டர்நேஷ்னல் ஜெனரல் நாலேஜ் ஒலிம்பியாடில் 4ஆம் வகுப்பு மாணவி எஸ் தான்யா தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்வதுடன் ஐஇஓ இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் ஒலிம்பியாட், ஐஎம்ஓ இன்டர்நேஷ்னல் மேத் ஒலிம்பியாட், என்எஸ்ஓ நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியாட் ஆகியவற்றில் நமது மாணவ கண்மணிகள் 99 பேர் பங்கேற்று பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் பெற காத்துள்ளார்கள் என்பதை இத்தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். One of the luckiest things that can happen to you in life is, I think, to have a happy childhood. ஆண்டுதோறும் கேஜி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டவுடன் தீப ஒளி ஏற்றுதல், லைட்டிங் ஆஃப் த லேம்ப் நாளுடன் தொடங்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டே, ரெயின்போ டே, ஃப்ளாஸ்க் டே, பிங்க் டே, ப்ளூ டே அண்ட் அக்வாரியம் டே மற்றும் தாத்தா பாட்டிகள் பேர குழந்தைகளுக்கிடையே உள்ள அன்பை பேணி காக்கும் வகையில் தாத்தா பாட்டிகள் தினம், கிராண்ட் பேரண்ட்ஸ் டே போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி குழந்தைகளை மகிழ்வித்து ஊக்குவித்து வருகின்றோம். பொங்கல் விழா மற்றும் கேஜி குழந்தைகளுக்கான பட்டமளிப்பு விழா, கிராஜுவேஷன் டே கொண்டாடப்பட உள்ளது என்பதை இந்த அழகான தருணத்தில் தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். If you carry joy in your heart, you can heal any moment. மேற்கண்ட நிகழ்ச்சிகளை தவிர நம் பள்ளியில் ஆண்டுதோறும் முக்கிய பண்டிகை நாட்களாகிய ஆடிப்பெருக்கு, ஓணம், கிருஷ்ண ஜெயந்தி, பக்ரீத், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி கொலு, தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல், ரம்ஜான் போன்ற விழாக்களும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஈரோட்டில் நடைபெறும் புத்தக கண்காட்சிக்கு நமது மாணவர்கள் சென்று பல புத்தகங்களை வாங்கி படித்து வாசிப்பு திறன் மற்றும் அறிவு மேம்பட வழிவகுக்கின்றோம் என்பதையும் அகமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எமது பள்ளியில் நடத்தப்பட்ட காமராஜர் பிறந்தநாள் விழா, சுதந்திர தின விழா, டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த நாளான இளைஞர் எழுச்சி நாள் போன்றவற்றில் மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கில பேச்சு போட்டிகள்,
கட்டுரை போட்டிகள், ஓவியப் போட்டிகள், கவிதை எழுதுதல், பஸ்ஸில், கதை கூறுதல் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த பயிற்றுனர்களை கொண்டு புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர மாணவர்களுக்கு கராத்தே, சிலம்பம், பரதம், மேற்கத்திய நடனம், யோகா ஆகியவற்றை சிறப்பு ஆசிரியர்கள் மூலம் நடத்தி மாணவர்களின் தனித்திறனை வெளிக்கொண்டு வருகிறோம் என்பதையும் பெருமையுடன் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திருப்பூர் குமரன் அகாடமி சார்பாக நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் நமது பள்ளி 3ஆம் வகுப்பு மாணவர்கள் பி. மதுமித்ரன் முதல் பரிசையும், SP இலக்கியன் 2ஆம் பரிசையும் வென்றுள்ளார்கள்.